ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எல்லா சேனல்லையும் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ரன்னர் யார், செகண்ட் ரன்னர்லாம் நிறைய தம்ப்நெயில் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. பட் நான் எந்த வீடியோவும் போடலை, ஏன்னா கன்ஃபார்ம்ட் அப்டேட் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கன்ஃபார்ம்ட் அப்டேட் இப்போ தான் கிடச்சிது, அதனால தான் அந்த லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் யார் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை நம்பலாம், தைரியமாக இருங்க. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு என்ன கிடச்சிது அந்த மேடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜாக்லினுக்காக கேட்டிருக்காங்க. ஜாக்லினுக்கு நடந்த அநீதி சரியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு விஜய் சேதுபதி சார் முதல்ல கொஞ்சம் மழுப்பலான ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அது வந்து நான் இருந்திருந்தால் அதை நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன், பட் என்னோடய கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதில் ஜாக்லின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜாக்லினுக்கு இவ்வளோ நாள் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் அப்ரிசியேஷனையும் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஜாக்லினுக்காக ஒரு பெரிய ஏவி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அதை பார்த்து அப்படி கண் கலங்கி ரசித்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப தேங்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஜாக்லினுக்கு பெரிய விஷயம் கிடைக்கலைனாலும் அவங்க இழந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாவது ஜாக்லினுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு. இப்போ இங்கே இருக்கிற 24 பேரில் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். முத்து நல்லவர்னு சொன்னால் அவர் எதை பண்ணார், ஜாக்லின் நல்லவங்கன்னு சொன்னால் அது அப்படி கிடையாதுங்க. இருக்கிறதுல யார் பெஸ்ட்டாக விளையாடுறாங்கன்னு பார்க்குறது. இருக்கிற கம்பேரிட்டிவ் டு மற்ற பர்சன்ஸ் யார் நல்ல ஹார்ட் அண்ட் சோல் அந்த கேமுக்கு கொடுத்து உயிரை கொடுத்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன பொறுத்தளவில் முத்துக்குமரன், ஜாக்லின், தீபகண்ணா, மஞ்சரி, நான் கண்டிப்பாக அந்த 4 பேரையும் சொல்வேன். வந்த இந்த 4 பேருமே சும்மா சாப்பிட்டு தூங்காமல் அவங்க முடிஞ்ச எல்லா உழைப்பையுமே நாள்ல இருந்தே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 4 பேருமே ரொம்ப வெல் டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ். அதில் ஜாக்லின் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடச்சிது. அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணக்கூடாது. தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.